யானும் உளேன் அலேன். நான் இருந்து என்ன இல்லாட்டி என்ன, எந்த விதமான பயனும் இல்லை, என்னால் எனக்கு பயன்பாடு எதுவும் இல்லை. எம் ஐயார் இலை யானும் உளேன் அலேன். உளேன் அலேன், இருந்து என்னாலே எனக்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை. எம்மையாரும் இது செய்ய வல்லர். எம்மையாருங்கிறது தான் அக்கா. எம் ஐயார் அப்படிங்கிறது அப்பா அம்மா. அதுக்கப்புறம் என்னால் எனக்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை. இப்போது யானும் உளேன் அலேன்றதையும் சொல்லிட்டாரு. எம்மையார் இது செய்ய வல்லரே அப்படின்னா, எம்மையார் அக்காவை ஏன் சொல்கிறாருன்னா, அம்மாவுக்கு நிகரான அர்த்தம். தாய்க்கு நிகரான என்னுடைய அக்கா அவங்களும் இப்போது துணையாக இல்லை. ஏன்னா இதனால் திலகவதியார் உயிர் விட துணிஞ்சிடுறாங்க இல்லையா? அதுதானே கதை. உயிரை விட்டுருவோம், நமக்கு இனிமேல் தேவையில்லைன்ற மாதிரி. இப்போ நான் என்ன செய்கிறேன்? அப்போது அவர் என்ன சொல்கிறார்? அக்கா இல்லைன்னா அப்போ தான் அவருக்கு வருகை. அம்மை யார் எனக்கு? அப்போ யார் எனக்கு அம்மா? முதல்ல அம்மா இல்லைன்னு சொன்னவர், அப்புறம் அக்கா அப்பா இல்லைன்னு சொன்னவர், என்னால் பயன் இல்லைன்னு சொன்னவர், அதுக்கப்புறம் அக்கா உயிரோட போகிறான்னும் போது இப்போ எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அப்போ தான் அவருக்கு அது உரைக்குது. அக்கா இருக்க மாட்டான்னு தோணும் பொழுது எனக்கு அம்மா இல்லைங்கிறது உரைக்குது அவருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சென்டிமெண்ட்டு. அம்மை யார் எனக்கு, என்னை யார் என்ன அம்மாவாக இருந்து பார்த்துப்பாங்க என்று அரட்டினேன். விடாமல் புலம்பினேன் நான். சிவபெருமான் என்ன பண்ணார்? இப்போ பல முறை அரற்றின பிறகு அம்மையாரை தந்தார் ஆரூரரை. திருவாரூர் சுவாமி என்ன பண்ணார்? எனக்கு அம்மையாரை தந்தார். யார் அம்மையார்? அக்கா. அக்கா முடிவை மாற்றிக்கிட்டாங்க. இல்லை, நான் உயிரை விடுறதா இல்லை அப்படின்ட்டு. என்ன ஒரு குறிப்பு வைக்கிறாங்கன்னா, திருநாவுக்கரசு பெருமான் வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டில் ஈடுபடுவதற்காக இந்த உயிர்விட துணிந்த முடிவை மாற்றிக்கொள்கிறார் அக்கா என்று எழுதுகிறார். எப்பேற்பட்ட ஒரு சார்வாங்க. எனவே அம்மையாரை தந்தார் ஆரூரரே. யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் தான் எனக்கு அக்காவை மீட்டு தந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார்.